என் குழந்தை ரொம்ப நாளாக கொரட்டை விட்டுட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பல அம்மாக்கள் வந்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம டாபிக் பேச போகிறது என்னன்னா குரட்டை நோய். ஆனால் குழந்தைக்கு வரும் குரட்டை நோய் என்ன காரணங்கள், எப்படி அதை தீர்வு செய்யறது, அப்படி விட்டால் நார்மலா அப்நார்மலா அப்படின்ட்டு பல்வேறு கோணத்தில் இந்த குழந்தைங்களுக்கு வரும் குரட்டை பிரச்சனை ஸ்னோரிங்கை பற்றி நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் செல்லலாம். கொரட்டை அதாவது ஸ்னோரிங் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னபோது எனக்கு டக்குனு இந்த விவேக் காமெடி தான் ஞாபகம் வருது. கொரட்டை எங்கேருந்து வருது, வாயிலேருந்து வருதா, மூக்கிலேருந்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒரு காமெடி போவோம். ரைட், ஜோக்ஸ் அப்பார்ட். கொரட்டை அப்படின்றது என்னன்னா உங்களுக்கு சிம்பிளாக புரிய வைக்கிறாங்க. இப்போ இங்கே எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ இதான் ஒரு வழி இருக்கு. இப்போ இந்த வழி வழியாக காற்று போயிட்டு வருதுன்னும் போது ஃப்ரீயாக போகுது. இப்போ இந்த வழி அப்படியே நல்லா சுருங்கிடுச்சு. இந்த வழி அப்படியே சின்னதாயிடுச்சு. இப்போ இது வழியாக காற்று கஷ்டப்பட்டு உள்ளே போனோன்னும் போது புரியுதா நான் சொல்றது? ஸோ கேப் இருந்தால் காற்று ஃப்ரீயாக போகுது, கேப் இல்லைன்னா காற்று கஷ்டப்பட்டு போகுது. கஷ்டப்பட்டு போகும்போது இங்கே இருக்கிற இந்த தசைகளெல்லாம் கிழிச்சு பிரித்து தள்ளி போக வேண்டியது இருக்குது. அப்படி தள்ளி போகும்போது இந்த இடம்லாம் அப்படியே ஆடுது. அந்த ஆடுற சவுண்டு தான் நீங்கள் கொரட்டையாக கேட்குறீங்க. அவ்வளோதான் மேட்டர். அப்போ கொரட்டைன்றது பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்ட். அந்த சவுண்டு இந்த தசைகளை கஷ்டப்பட்டு மூடி இந்த தசையை கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் மூலிமா தள்ளி கிள்ளி காற்று போகும்போது வரக்கூடிய சவுண்டு தான் கொரட்டை. ரைட், இப்போ இந்த இன்ட்ரோ கொடுத்துட்டு இன்றைக்கி நம்ம டாபிக் உள்ள டேரெக்டாக போயிடலாம். குழந்தைங்களுக்கு வரும் குரட்டை நோய் அப்படின்றதா போகிறோம். ஜென்ரலாக கொரட்டை பார்த்தீங்கன்னாங்க எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க அந்த வயசானவங்களுக்கு தான் வரும், டயர்டாக இருக்கவங்களுக்கு தான் வரும், இந்த மாதிரி இருந்தால் தான் வரும் அப்படி இப்படின்ட்டு. அதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? குழந்தைங்களுக்கு கொரட்டை வருமானு கேட்டிங்கன்னா வரலாம், எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை, கண்டிப்பாக வரலாம். சரி சார், எப்போ என் குழந்தைங்களுக்கு கொரட்டை வரும், அப்போ குழந்தைங்களுக்கு கொரட்டை வர்றதுக்கு என்னென்ன காரணம் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா முதல் இம்பார்ட்டன்ட் காரணம் பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தை வெயிட்டாக இருக்குது, ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இல்லை அப்படின்றது. என்ன சார் கொஞ்சம் லைட்டாக புரியல அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் குழந்தை ஹைட்டு கொஞ்சம் குட்டியாக இருக்குது, இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா நல்லா ஃபிங்கர் சிப்ஸ் பர்கர்னு கொடுத்து கொஞ்சம் நல்லா இப்படி வெயிட்டாக ஆகிடுச்சு அப்படின்னும் போது இந்த புசு குழந்தைங்க இருக்குல்ல, நல்லா அந்த தாடை வச்சுக்கிட்டு நல்லா சப்பியா இப்படி உட்காந்துட்டு இருக்காங்க ஒரு சில குழந்தைங்க. அந்த குழந்தைங்க தூங்கும் போது பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸஸா ஒரு 5-10 கிலோ இந்த சதைங்க, இந்த கழுத்து, ரெட்டை தாடை இதெல்லாம் இருக்கு. இது உட்காந்துருந்தா ஓகே. அப்படியே இந்த 5 கிலோ படுக்கும் போது இது போய் இந்த தொண்டைக்குழியில போயிட்டு அழுத்துச்சுன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. இப்போ நான் நார்மலா இப்படி மூச்சு விடுறேன். இப்போ ஒரு 10 கிலோ எடுத்து இப்படி வச்சுட்டேன்னா ஆகுதா? ஸோ இந்த குழந்தைங்களுக்கு கொரட்டை வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் முக்கியமான காரணம் வெயிட் கெயின். நல்ல ஹெல்த்தியாக ஹெஃப்டியாக கொழுன்னு இருக்க குழந்தைங்க கண்டிப்பாக கொஞ்சம் கொரட்டை விடுன்றத மாற்று கருத்துல முதல் பாயிண்ட். ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட், சார் என் குழந்தை குண்டாவே இல்லை, அவனே ஒல்லியாக இருக்கான், அவனுக்கு கொரட்டை வருது, இப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாயை நம்ம பார்க்கணும். என்ன சார் வாயை பார்க்கணும்னா கண்டிப்பாக எஸ் பார்க்கணும். வாயை திறந்து பார்க்கும்போது ஒரு சில குழந்தைங்களுக்கு நாக்கு சைஸ் பெருசாக இருக்கும், மேக்ரோகிளாசியான்னு சொல்லுவாங்க. நல்லா பெரிய நாக்கு இருக்கும். அது பின்னாடி போய் கொஞ்சம் அடைச்சிக்கிட்டு கொஞ்சம் கொரட்டை சவுண்டு உண்டாக்கலாம். 2. மூணாவது, குழந்தைங்களுக்கு ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ப்ராப்ளம் இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி ஆகும்போது தொண்டையில் ஒரு முக்கியமான கிளாண்ட் இருக்குது. அந்த கிளாண்ட் பேர் தான் டான்சில். கேள்விப்பட்டிருக்கீங்களா? டான்சில் இருக்கு, எனக்கு டான்சில் இருக்கு, எல்லாருக்கும் தான் டான்சில் இருக்கும். அந்த டான்சில்ஸ் இன்ஃபெக்ட் ஆகி அந்த டான்சில்ஸ் இவ்வளோண்டு சின்ன வேர்க்கடலை மாதிரி இருக்கிற அந்த டான்சில் கிளாண்ட் அப்படியே பெருசாகி ஸ்ட்ராபெரி மாதிரி மாறிடுது. அப்படி மாறும் போது இந்த இடத்துல காற்று ஈஸியாக போயிட்டு வர்றதுக்கு இடம் இருக்க மாட்டேங்குது. அப்படின்னும் போது குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா குருன்னு கொரட்டை சட்டை வருது. அப்போ பெரிய டான்சில்ஸும் குழந்தைங்களுக்கு கொரட்டை வர்றதுக்கான இன்னொரு காரணமாக அமையுது. இந்த டான்சில்ஸ்ன்னு பேசும்போது அதுக்கு மேலேயே அவங்களோட அண்ணன் ஒருத்தர் இருக்கான். அந்த அண்ணன் பேர் அடினாய்டு. எப்படி டான்சில்ஸ் தொண்டையில இருக்கும், அதே மாதிரி மூக்குக்கு பின்னாடி ஒரு கிளாண்ட் இருக்கு. அந்த கிளாண்ட் பேர் தான் அடினாய்டு கிளாண்ட். அப்போ இந்த மூக்குக்கு பின்னாடி இருக்க அடினாய்டு கிளாண்ட் ஜென்ரலாக பெரியவங்களுக்கு காணா போயிடும். குழந்தைங்கள டைம் அப்போ இருக்கும். அப்படியே வளர்ந்து அப்புறம் நம்ம வேறு எப்போ நம்ம வயசு பெருசாகும் போது அந்த கிளாண்டோட சைஸ் அப்படியே சுருங்கிட்டே வந்துடும். அப்போ குழந்தைங்க டைம்ல இருக்க டைம்ல பெரிய அடினாய்டு கிளாண்ட், பெரியவங்க டைம்ல கிட்டத்தட்ட காணா போயிடுது. அப்போ அந்த அடினாய்டு கிளாண்ட் சில குழந்தைங்க மூக்குக்கு பின்னாடி பெருசா இருக்கும் போது மூக்கு வழியா அவங்க மூச்சு பெருசா இழுக்க முடிய மாட்டேங்குது. அப்போ அடினாய்டும் இந்த கொரட்டைக்கு முக்கியமான ஒரு காரணமா அமையுது. அதை தாண்டி இன்னொரு காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில குழந்தைங்களுக்கு பிறக்கும் போதே இந்த தாடையோட ஷேப், ஃபேஸோட ஷேப் ஜெனட்டிக்காவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் அவங்க வாய் இப்போ எல்லாருக்கும் ஜென்ரலாக பாருங்கள் இந்த ஜா லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி வருது இல்லை, சில குழந்தைங்களுக்கு இந்த தாடை உள் பக்கமாக போயிருக்கும்.
இப்படின்ற மாதிரி அந்த உள் தாடையாக இருக்கும். அப்போ அந்த குழந்தைங்களுக்கு அந்த தாடை கொஞ்சம் உள்ளே இருக்கும் போது இந்த செக்மெண்ட் ஜென்ரலாக கொஞ்சம் வெளியே இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் உள்நெக்க போகும்போது அப்போ இந்த இடத்துல திருப்பி அந்த இடம் வந்து கம்மியாகுது, ஸ்பேஸ் கம்மியாகுது. அப்பயே வந்து கொரட்டை வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது எத்தனை காரணங்கள் வந்து இந்த குழந்தைங்க வந்து கொரட்டை விடுறதுக்கு காரணம் சொல்கிறேன் பாருங்கள். குண்டான பேபிஸு, பெரிய டங்கு இருக்கிற பேபிஸு, டான்சில் இருக்கிற பேபிஸு, அடினாய்ட் இருக்கிற பேபிஸு, மூக்கில் எலும்பு அப்படி இப்படின்னு கொஞ்சம் வளைஞ்சிருக்கிற பேபிஸு, இந்த போன் வந்து கொஞ்சம் பின்னாடி போயிருக்கிறது ரெட்ரோகிராந்தியான்னு சொல்லுவாங்க அந்த பேபிஸு, இந்த எல்லா சின்ன குழந்தைங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொரட்டை விடுறதுக்கு ஹை பாசிபிலிட்டி வந்து இருக்குது. ரைட், இப்போ இதுக்கு வரி பண்ணணுமா சார், என்ன பண்ணணும் அப்படின்றத அடுத்த வந்து பேச போகிறோம். இப்போ இந்த மாதிரி அம்மாக்கெல்லாம் எவ்வளோ பேர் நம்ம கிளினிக் பேஷண்ட்ஸ் வந்து வரும்போது சொல்லுவாங்க, சரி என் குழந்தை கொரட்டை விடுது நான் என்ன பண்ணுறதுன்ட்டு. இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன், இப்போ இந்த கொரட்டைன்றது பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்போ என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வெறும் கொரட்டையா இல்லைனா அபாய கொரட்டையான்னு சொல்லிட்டு நம்ம வித்தியாசப்படுத்தணும். அது எப்படி சார் நான் கண்டுபிடிக்கிறது இது வெறும் கொரட்டையா இல்லை அபாய கொரட்டையா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இப்போ நைட்டு தூங்கும் போது அவன் கொரட்டை விடுறான், மறுநாள் காலையில் ஏஞ்சி அவர் இந்த குழந்தை ஜாலியாக ஸ்கூலுக்கு போகுது, விளையாடுது, வருது, ஆக்டிவாக இருக்குது, எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்குன்னும் போது அது நார்மல் கொரட்டை, அவ்வளோதான். அபாய கொரட்டைன்றது என்னன்னா நைட்டு கொரட்டை விடுறாரு, ஓகேங்களா, வாய் வையா அப்படியே திடீர்னு மூச்செல்லாம் நிற்குது, கொரட்டெல்லாம் விடுறாரு. ஆனால் மறுநாள் காலையில் ஏஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு எழுந்துக்கும் போதே எனக்கு தூக்கம் வருது, எனக்கு தூங்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி எழுப்பி அமுச்சு விட்டு ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டாலும் கிளாஸ் டீச்சர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, கிளாஸில் உட்காந்து உங்கள் பையன் எப்பயுமே தூங்கிக்கிட்டு இருக்கான், கொரட்டை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கான், கிளாஸே கவனிக்க மாட்டேன்றான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டெண்டன்ஸே கரெக்டாக இருக்க மாட்டேங்குது, எப்போ பார்த்தாலும் வந்து இந்த ஸ்டடீஸ்லாம் சரியாக பண்ண மாட்டேன்றான், எப்பயுமே தூங்கி வளைஞ்சிக்கிட்டு இருக்கான், தலைவலின்னு இருக்கான். அப்போது இந்த கொரட்டைனால அவனுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா அவன் லைஃப் ஸ்டைலே டிஸ்டர்ப் ஆகுது. அவன் வந்து தூங்கினே இருக்கான், நைட்டு தூங்கினாலும் அவனுக்கு தூங்க வராத மாதிரி ஒரு ஃபீலிங்கு, காலையில் எழுந்து தூங்கிக்கிட்டு இருக்கான், அவனோட ரிசல்ட்ஸ் ப்ராக்ரஸ்லாம் ப்ராப்ளம் வருதுன்னா அப்போ இது அபாய கொரட்டையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் சார் இந்த சைடில் ஏன் இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, நார்மல் கொரட்டையில் கொரட்டை மட்டும்தான் இருக்கும், ஆக்சிஜன் குறையாது. ஆனால் அபாய கொரட்டையில் ஆக்சிஜன் குறையுது. எப்படி சார் ஆக்சிஜன் குறையுது அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள் நல்ல திக்காக வந்து இந்த மாதிரி வந்து ஒரு இடம் சுருங்கி இருக்குன்னா அப்போ எதுவே காற்று போகிறது கஷ்டப்படுதுன்னா அப்போது அதுதான் கொரட்டை வருது. அப்போ காற்று போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா அப்போ லங்ஸில் போய் சேர்ற காற்று குறையுது. காத்துல தான் என்ன இருக்கு, ஆக்சிஜன். அப்ப லங்ஸுக்கு போற ஆக்சிஜன் குறையுது, அப்ப ரத்தத்துக்கு போற ஆக்சிஜன் குறையுது, அப்ப மூளைக்கு போற ஆக்சிஜன் குறையுது. அப்ப நைட்டுலாம் குழந்தை கொஞ்சம் கம்மி ஆக்சிஜனோட மூளைக்கு போய் தூங்கிக்கிட்டு அப்புறம் மறுநாள் காலையில் எழுந்துச்சுதுன்னா அந்த குழந்தை எப்பயுமே டயர்டா இருக்கும், ஆக்டிவாக இருக்காது, தூங்கிக்கிட்டே இருக்கும், ஸ்டடீஸில் ஒரு பெரிய இது காமிக்காதுன்னும் போது இதுதான் அபாய கொரட்டைன்னு சொல்லுவோம். இந்த கண்டிஷன் பேர் தான் ஸ்லீப் ஆப்னியா, அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா, OSA அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அபாய கொரட்டை. அப்போ உங்கள் குழந்தைங்க இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நுரையீரல் டாக்டரை வந்து பாருங்கள். பார்த்துட்டு அந்த குழந்தைங்களுக்கு என்ன ரீசன்னால இந்த அபாய கொரட்டை வருது அப்படின்ற மாதிரி பார்ப்போம். ஆனால் வெறும் கொரட்டை மட்டும் தான் இருக்கு, அவன் ஜாலியாக இருக்கான் அப்படின்னும் போது நீங்கள் அதை பற்றி வரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் வந்து வெயிட் மட்டும் கொஞ்சம் ரொம்ப போட்டுக்காம பாருங்கள், தாராளமாக போதும், அவன் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணிப்பான். ஆனால் இந்த மாதிரி அவனுக்கு வந்து லைஃப் ஸ்டைலில் ப்ராப்ளம் வருது, அவனோட ரிசல்ட்ஸில் ப்ராப்ளம் வருதுன்னும் போது கண்டிப்பாக நீங்கள் அசால்ட்டாக இருக்காதீங்க, உடனே கண்டிப்பாக நுரையீரல் டாக்டர் பாருங்கள். ஸோ தட் இந்த அபாய கொரட்டைக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ரைட், கண்டுபிடிச்சி அதை ட்ரீட் பண்ணலாம். சரி சார் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து கொடுப்பீங்க, என்ன பண்ணுவீங்கன்னும் போது கண்டிப்பாக இந்த குழந்தைங்களுக்கு எந்த ரீசன்னால கொரட்டை இந்த மாதிரி வருது, டான்சில்னாலையா, அடினாய்டுனாலையா, பெரிய டங்குனாலையா, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜா ப்ராப்ளம்னாலையா, வெயிட்னாலையா, ஹார்மோன்னாலையா அப்படின்ட்டு பல்வேறு காரணங்களை டாக்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வு செய்வார். ஸ்லீப் ஸ்டடின்னு சொல்லக்கூடிய பாலிசோனோகிராஃபி பண்ணி எவ்வளோ கொரட்டை விடுறாரு, ஆக்சிஜன் எவ்வளோ குறையுது அதையும் பார்ப்பார். இது எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. இப்போ டான்சில் ப்ராப்ளம்னா டான்சிலை வந்து நம்ம வந்து எடுக்கிறது, அடினாய்ட்ஸை வந்து நம்ம சரி செய்யறது, நம்மளோட வெயிட் கெயின் தான் வெயிட் லாஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என்ன காரணமோ அந்த காரணத்தை நம்ம ரெடி பண்ணிட்டோம்னாலே இந்த ஸ்னோரிங்ன்றது சரியாயிடுது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரோடு போயிட்டு இருக்கு, நடுவில் ஒரு லாரி நிற்குது, டிராஃபிக் சேருது. இப்போ அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட், அந்த லாரியை தள்ளிட்டோம்னா வண்டி திருப்பியும் போகுது. அதே மாதிரி அதுக்கு என்ன காரணமோ அந்த காரணத்தை சரி செஞ்சிட்டோம்னா ஸ்னோரிங் சரியாயிட போகுதுன்றதுல மாற்று கருத்து இல்லை. இதுதான் இந்த குழந்தைகளுக்கு வரக்கூடிய கொரட்டை அப்படின்ற டாபிக்கோட நட்ஷல். ஸோ இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு பல்வேறு கோணத்தில் குழந்தைங்களுக்கு வந்து கொரட்டை வந்ததுன்னா என்ன காரணம், அந்த கொரட்டை காரணங்களை நம்ம எப்படி வந்து அணுகணும், அந்த அணுகல் பண்ணிட்டு எப்போ டாக்டர் போய் பார்க்கணும் அப்படின்ற பல்வேறு கோணத்தில் சொல்லியிருக்கிறேன். இந்த குழந்தை கொரட்டை வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து எல்லா அம்மாங்களுக்கும் அனுப்புங்க. ஸோ தட் அவங்க குழந்தைங்களை வந்து அவங்க கொஞ்சம் இன்னும் நல்லா கண்காணிச்சு இன்னும் நல்லா வந்துட்டு இது பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்து அசால்ட்டாக விடாமல் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.